தஞ்சாவூரில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் விஜய் விவசாயம் சார்ந்த பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆட்சிக்கு இதை நடைமுறைப்படுத்தணும், அப்பதான் அவன் நம்பிக்கை வரும். ஏன்னா இப்பதான் முத ஆட்சிக்கு வந்துறாரு, மக்கள் அவர் நம்புறாதான் இதெல்லாம் செய்யறது சாத்தியமாகும். பொதுவா எல்லா விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ணாங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். உரத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால உரம் எப்போவுமே நம்மளுக்கு திருச்சி மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதில்ல. வெளியில் ப்ரைவேட்டில் வாங்கி நம்ம தெளிக்கிறாப்புல இருக்கு. விவசாயத்துக்கு சரியான நேரத்தில் உரம் கூட்டுறவு தொடக்க சங்கத்திற்கு வரமாட்டேங்குது. அதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு அதல பாதாளத்தில் இருக்குது கடன் சுமையில். இது புதுசாக இன்னொரு 5 லட்சம் கோடி கடனை கொண்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதான். தள்ளுபடி எதுக்கு பண்ணணும்? வட்டி இல்லாத கடன் கொடுத்தாலே போதும், விவசாயிகள் நிம்மதியாக இருப்பாங்க. சினிமாவில் சொல்கிற மாதிரி டைலாக்காக தான் இருக்குது. ஆனால் செயல்முறையில் நடைமுறையில் செய்ய முடியாது. இதெல்லாம் அவருக்கு யாரோ பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க, அதை அப்படியே வாசிக்கிறார். இது நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமா விஜய் சம்பாதிக்கும் போது என்ன செஞ்சார்? மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலை. இப்போ திடீர்னு ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு போறாரு. அவர் நடிகராக மட்டும்தான் இருக்க முடியும். பொழுது நடிகரை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க, ஆனா அது ஓட் ஆகாது.